இப்படி சுக்ரீவனும் பார்த்தேன்னா அவன் என்ன சொல்றான், எனக்கு கிஷ்கிந்தா கூட வேண்டாம், ராமரை நான் வாலிட்ட அனுப்ப தயாரா இல்லைங்கிறான் ஒரு கட்டத்துல. அப்ப அவனுக்கும் அப்பேற்பட்ட பக்தி வந்துருக்கு. வாலி எடுத்துட்டாலும் வாலி என்ன சொல்றான், உன்னை நான் புழைக்க வச்சிடறேன் அப்படின்னு ராமர் சொல்றாரு. நீ புழைக்க வச்சிருவ சரி, ஆனா இப்ப எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கே, இந்த பாக்கியத்தை உன்னால திருப்பி கொடுக்க முடியும். என்ன பாக்கியம் அப்படின்னு கேட்டா, உன் கையால வதமாற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கே, அந்த பாக்கியம் எனக்கு திரும்ப கொடுக்க முடியுமான்னு கேட்கிறார். அதனால இதுலயே நான் சந்தோஷப்படுறேன், இப்படியே கிளம்புறேன் அப்படின்னு வாலியும் பக்தனா ஆயிட்டான். கடைசி காலத்துல அவன் கேட்கிறான், நான் பண்ண அத்தனை பாவங்களும் ராமா அப்படின்னு இந்த ராம பானத்துல உள்ள உச்சரிச்சதும் எனக்கு போயிடுது. ஆனா இப்ப நான் உன்னை வெய்சேனே, உன்னை திட்டினேனே, உன்னை அபவாதம் சொன்னேனே, அந்த அபவாதம் சொன்ன பாவம் எனக்கு எப்படி போகும்? அதனால உன் கையால நீ அபயம்னு எனக்கு சொல்லிடு அப்படின்னு கேட்கிறான். உயிர் விடுற சமயத்துல அவர் உன்னை சேர்ந்தவன் சொன்னாலே அபயம் கொடுத்துருவார்.